விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கல் பகுதியில் நீண்ட கால கோரிக்கையான திருத்தங்கல் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன், சிவகாசி மேயர் சங்கீதா இன்பம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். பின்னர் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, சிவகாசி மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த சாசியாபுரம் ரயில்வே மேம்பாலம் திட்டப்பணிகள் முடிந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும், அதன் தொடர்ச்சியாக தற்போது திருத்தங்கல் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த ரயில்வே மேம்பால திட்டத்திற்கு 45.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அதேபோல் சிவகாசி சுற்றுவட்ட சாலையின் 2ஆம் கட்ட பணிகளும் இன்று தொடங்கப்படுவதாக அவர் அறிவித்தார். சாலை பணிகள், மேம்பால பணிகள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சிவகாசியிலே தொழில் வளமிக்க ஒரு நகரமாக இந்த நகரம் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த நகரத்தினுடைய தொழில் முனைவோர்கள், தொழில் அதிபர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவகாசிக்கு வர்த்தகம் செய்வதற்காக இந்தியாவிலிருந்து உலகின் பல பாகங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் உட்கார்ந்து பேசி அந்த வர்த்தகத்தை மேம்பாடு செய்வதற்காக ஒரு கன்வென்ஷன் சென்டர், நவீன கூட்டரங்கங்கள் சிவகாசியில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கார்பரேஷனுக்கு ஒரு புதிய கட்டிடம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தந்துகிறார். சொல்லுகிறார்கள், மகளிருக்கான உரிமைகளுக்கான உரிமை தொகையை தந்து கொண்டிருக்கிறார். 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கக்கூடிய முதலமைச்சர், மகளிருக்கான விடியல் பயணம் தரக்கூடிய முதலமைச்சர், குழந்தைகளுக்கு காலை உணவு தரக்கூடிய முதலமைச்சர், இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை தரக்கூடிய முதலமைச்சர், இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கக்கூடிய திட்டத்தை துவக்கி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்று சமூக நல திட்டங்களிலே அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு, அதே நேரத்தில் எதிர்கால சமுதாயத்தை கட்டியமைப்பதற்கான திட்டங்களை செய்யக்கூடிய இந்த அரசு அதற்கு உரிய வகையிலே ஒவ்வொரு நகரத்தினுடைய வளர்ச்சியும் நாம் திட்டமிட்டு அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு இத்தனை உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அவர் பணம் ஒதுக்குகிறார். ஒன்றிய அரசாங்கம் என்ன பணம் தருகிறது? ஒவ்வொரு முறையும் நாம் கேட்க போனால் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நமக்கு உரிய தொகை வருவதில்லை. நமக்கான நாம் வரியை செலுத்துகிறோம், ஜிஎஸ்டி. ஆனால் அதற்கு குறிப்பிட்ட அந்த பணம், நமக்கு வர வேண்டிய பணம் வருகிறதா என்று கேட்டால் வரவில்லை. ஒவ்வொரு முறையும் நிதியமைச்சர் இந்த முறையில் நான் போய் டெல்லியிலே கேட்கிறேன், ஆனால் வர வேண்டிய பணம் வருகிறதா என்று கேட்டால் வரவில்லை. நாம் செலுத்தக்கூடிய வரிக்கு ஈடான வரி வருகிறதா என்று கேட்டால் இல்லை. பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்றிய அரசினுடைய துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் நம்முடைய மக்களை கைவிட மாட்டோம் என்று அனைத்து திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்கக்கூடிய முதலமைச்சராக வரிசையா பாருங்க, இத்தனைக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசியிலிருந்து விருதுநகருக்கு போகக்கூடிய சாலை இப்போது 4 வழிச்சாலையாக வருகிறது. சிவகாசிக்கு வெளிவட்ட சாலையாக வருகிறது. சிவகாசியிலிருந்து விருதுநகர் 2 முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய சாலை இன்றைக்கு 4 வழிச்சாலையாக அந்த சாலை வருகிறது. ஆக உட்கட்டமைப்பை உருவாக்குவதிலே இந்த அரசு எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் நிறைய பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், சிவகாசிக்கோ திருத்தங்கலுக்கோ ஒரு முன்னேற்றம் வருகிறது. சிவகாசியும் திருத்தங்கலும் மறுமலர்ச்சியை பெறுகிறது. இந்த மக்கள் நீண்ட காலமாக கேட்டு வந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரே ஒரு மனிதனால் மட்டும்தான் சாத்தியமாயிருக்கிறது. அந்த மனிதன் மு.க. ஸ்டாலின், தளபதி மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீங்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதன் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் இத்தனையும் என்பதை மாத்திரம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உறுதியை சொல்லுவேன். இந்த பாலம் கட்டுமானம் வருகிற போது பல்வேறு இடங்களில் இன்னல்கள், உங்களுக்கு சிரமங்கள் வரக்கூடும். ஆனால் இந்த பாலம் என்பது நீண்ட காலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு திட்டம். பல்லாயிரக்கணக்கான பேருடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த கோரிக்கை, அன்றாட வாழ்வில் அவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த விண்ணல்களுக்கு விடிவு காலமாக இந்த பாலம் வருகிற போது இடையிலே சிறு சிறு இன்னல்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு வரும் என்று சொன்னால் அன்பு கூர்ந்து நீங்கள் பொறுத்து கொண்டு, இது ஒரு நீண்ட காலமாக நாம் குடியிருக்கக்கூடிய இந்த நகரத்திற்கு வரக்கூடிய திட்டம், நாம் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு தருவோம் என்கின்ற வகையிலே
நீங்கள் உங்கள் மேலான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்றும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன். அதிலும் குறிப்பாக இந்த பாலம் வரக்கூடிய இடங்களில் நாம் என்றென்றும் போற்றி வணங்கக்கூடிய மிக பெரும் தலைவர்களுடைய சிலைகள் இங்கே இருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் அவர்களை வணங்கி மரியாதை செய்யக்கூடிய சிலைகள். தந்தை பெரியாருடைய சிலை இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் சிலை இங்கே அமையப்பட்டிருக்கிறது. அதே போல பெருந்தலைவர் காமராசருடைய சிலை இங்கே அமையப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் நாம் காலகாலத்திற்கும் போற்றி வணங்கக்கூடிய பெருமக்களுடைய திருவுருவச் சிலைகள். அந்த சிலைகள் எல்லாம் பாலம் அமைக்கப்பட்ட பிறகு மிக மிக கண்ணியமான முறையில், மிக சிறப்பான முறையில் நாம் அனைவரும் தொடர்ந்து அதை கொண்டாடக்கூடிய வகையில், மிக சிறப்பான வகையில் அந்த சிலைகளுக்கு அதே போல நாம் சிறப்புகளை இந்த அரசு நிச்சயமாக செய்வோம், நாமும் செய்வோம் என்கிற உறுதிமொழியும் நான் இந்த நேரத்தில் இந்த இடத்திலே வந்து இந்த அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி ஒரு மாபெரும் வரலாற்றினுடைய துவக்கம். உங்கள் கனவுகளினுடைய நிலையை முடித்து அவற்றையெல்லாம் நனவாக ஆக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்திற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜாதி மத மற்ற எந்த விதமான பிரச்சனைகளையும் தாண்டி, அரசியல் மாச்சரியங்களையும் தாண்டி, இது சிவகாசிக்காக, திருத்தங்களுக்காக, நம்முடைய பகுதிக்காக வரக்கூடிய திட்டம் என்ற வகையில் அந்த திட்டத்தை நாம் வரவேற்று இந்த திட்டத்திற்கான முழு ஒத்துழைப்பையும் தருவோம். அனைவரும் உடனிருப்போம் என்று கேட்டுக்கொண்டு